பொருந்திய உயிரோட்டம் மிக்க செய்தி அறிக்கையினர் நிச்சயம் கிடைக்க வேண்டிய கௌரவம் உங்களை புதியதோர் அத்தியாயத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் பயணத்தில் என்றென்றும் அச்சமின்றி உங்களுக்காக நாம், உங்கள் பலம் எங்கள் வெற்றி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விருமங்கொட கெமரு மாவட்டத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழப்பு. உள்ளூராட்சி மன்றங்களில் நிலவுகின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான சூழ்நிலைகள் தற்போது இல்லை. தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. நியூஸ் ஃபர்ஸ்டின் 75வது ஊடக செயலமர்வு இன்று இனிதே நிறைவு. புதிய அமைச்சரவை தொடர்பில் அசாத் சாலி கருத்து. පාටලි චම්පි කරනවක මැතිතුමා අභියෝග කෙරුවා සරත් අමනුගම මැතිතුමාට පුළුවන් නම් මේක ප්‍රයිවටයිස් කරන්න බලන්න. இலங்கையின் கிராமப்புறங்களிலும் ஏனைய அனைத்து பகுதிகளிலும் வாழும் மக்களிடையே சஞ்சரித்து செய்திகளை சேகரித்தமையினால் நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்க்கையாகியுள்ளது. நாம் உங்களின் குரலாக என்றென்றும் இருப்போம். உங்கள் வாழ்க்கை எமது செய்தி என்ற துணைப்பொருளின் கீழ் நியூஸ் ஃபர்ஸ்ட் செயற்படுகின்றமை நாடறிந்த விடயமாகும். எமது சேவையை கௌரவிக்கும் நோக்கில் நேற்று நடைபெற்ற தொலைக்காட்சி அரசு விருது வழங்கல் விழாவில் செய்தித்துறைக்காக வழங்கப்படும் 7 முக்கிய விருதுகள் எம்வசம் கிட்டின. உங்கள் பலத்தினாலேயே நாம் இந்த விருதுகளை சுவீகரித்துள்ளோம். 2011-2012 ஆண்டுக்கான தொலைக்காட்சி அரசு விருது வழங்கல் விழாவில் சக்தி டிவியும் 4 விருதுகளை தட்டிக்கொண்டது. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விருது வழங்கும் விழா நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கலை மற்றும் கலாசார அமைச்சர் டிபி ஏகநாயக்கவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். ආණ්ඩුකාර තෝමස් මේට්ලන්ගේ එමන් නැත්නම් ටොම් රජුගේ 2011 ஆண்டின் சிறந்த நவீன படைப்பிற்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பான ஆண்டுகார ஆதரவந்தையா தொகுப்பினை படித்த லக்மால் கிருந்திகலவுக்கு கிட்டியது. 2011 ஆண்டிற்கான சிறந்த சிங்கள மொழி செய்தியாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் மஞ்சுள பிரபாத்திற்கு கிட்டியது. ආහාර සෙවීමේ දැඩි අර්බුදයකදී සිටින මෙම සතුන් 2011 ஆண்டிற்கான சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருது மஹினா பொங்சோவுக்கு கிடைத்தது. தொடர்ச்சியாக 3வது வருடமாகவும் இந்த விருதினை அவர் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். 2012 ஆண்டின் சிறந்த சிங்கள மொழி மூல செய்தி அறிக்கையிடலுக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பான பத்தலக்க வித்தி செய்தி தொகுப்பிற்காக மஞ்சுள பிரபாத் பிரேமரத்னவுக்கு கிடைத்தது. ஸ்ரீலங்காවේ දැනට කැණීම් සිදු කරන විශාලතම මීරම් 2012 ஆண்டுக்கான சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளருக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரியா ஆலார சுந்தரம் பெற்றுக்கொண்டார். 2012 ஆண்டுக்கான சிறந்த சிங்கள மொழி மூல நேர்காணல் நிகழ்ச்சிக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் ரஷ்மின் ரணசிங்க பெற்றுக்கொண்டார். 2012 ஆண்டுக்கான சிறந்த ஆங்கில மொழி நேர்காணல் நிகழ்ச்சிக்கான விருது பிசின் போக்கஸ் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சாந்த குலத்துங்கவுக்கு வழங்கப்பட்டது. 2011 ஆண்டின் சிறந்த தமிழ் தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சிக்கான விருது சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 1க்காக அதன் தயாரிப்பாளர் சியாவுல் ஹசனுக்கு வழங்கப்பட்டது. 2012 ஆண்டின் சிறந்த நிகழ்ச்சி முன்னோட்டத்துக்கான விருதினை சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 1ற்காக சியாவுல் ஹசன் தட்டிக்கொண்டார். பல கேமராக்களை சிறந்த முறையில் நிறையாழ்க்கை செய்தமைக்கான விருது சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 3க்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜியாவுல் ஹசன் அந்த விருதினையும் பெற்றுக் கொண்டார். 2012 ஆண்டின் சிறந்த இடைநிரப்பல் நிகழ்ச்சிக்கான விருதை சக்தி
தொலைக்காட்சி குறியிசை பாடலுக்காக கே தினேஷ்குமார் பெற்றுக் கொண்டார். 2012ஆம் ஆண்டு அரச தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதினை பியதாச ரத்னசிங்க, அருண்டயஸ் பண்டாரநாயக்க, ருக்மின் திஸ்ஸ விஜயமான் ஆகியோர் தட்டிக் கொண்டனர். பல அரச விருதுகளுக்கு பாத்திரமான நமது நெஞ்சங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதியதொரு சுத்திகரிப்பு முறையின் தேவை நிலவுகிறது என புதிதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவிக்கிறார். அமைச்சுக்கான தனது கடமைகளை இன்று காலை பொறுப்பேற்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மத அனுஷ்டானங்களின் பின்னர் அனுர பிரியதர்ஷன யாப்பா என்ற கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த சந்தர்ப்பத்தில் பெட்ரோலிய வளத்துறை பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தன, பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் தேசிய வருமானத்தின் 4 பகுதியை எரிக்கின்ற நிறுவனம் ஒன்றின் தலைவர் என்பது பாரியதொரு சவாலாகும். நான் அமைச்சர் என்ற வகையில் வெளிப்படையாகவும் சுமூகமாகவும் செயற்படுகிற ஒருவர். நீங்கள் ஒரு தடவை என்னை ஏமாற்றலாம், 2ஆம் தடவையும் ஏமாற்ற முடியாது. புதிய எண்ணெய் குழாய்களை பொருத்த வேண்டியுள்ளது. புதிய சுத்திகரிப்பு முறைகளுக்கான தேவை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பாவனையாளர்கள் எம்மீது குற்றங்களை முன்வைத்தனர். அவ்வாறான நிலைமைகளை தடுக்கும் வகையில் செயற்படுமாறு எமது பிரதம நிறைவேற்ற அதிகாரிக்கு கூறினேன். පසුගිය කාලේ පාරිභෝගිකය අපිට විශාල දෝෂාරෝපණ එල්ල කෙරුවා. රාජ්‍යයත් අපහසුතාවයට පත් වුණා. ඉතින් එවැනි තත්ත්වයන් වළක්වා ගැනීමට අවශ්‍ය කරන පිරිවිතර සඳහා ක්‍රියාත්මක වෙන්න කියලා මම අපේ பிரதான விதாயக நிர்தாரத்துமாட்ட கியூவா. இதேவேளை கடற்றொழில் பிரதியமைச்சராக பதவியேற்ற சரத்குமார குணரத்ன இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அமைச்சில் இருந்த சில விடயங்கள் சில அதிகாரிகளால் உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லை. அந்த தடைகள் தற்போது நீங்கியுள்ளன. அவற்றை ஜனாதிபதி சீர் செய்துள்ளார். இன்னும் சில தினங்களில் எமக்கு நல்லதொரு செயலாளர் வருவார். என்னிடம் கேட்காமல் நியமிப்பதில்லை என கூறியுள்ளார். அதற்கு நான் நன்றி தெரிவித்துள்ளேன். சில அதிகாரிகளை பார்க்கும் போது எவர் வருவாரோ என்ற அச்சம் தோன்றுகின்றது. அதனால் அவர்களின் தலை முதல் கால் வரை சோதனை செய்தே நியமிக்க வேண்டும் என நான் தீர்மானித்துள்ளேன். அதிகார பரவலாக்கம் மூலம் நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பு கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை திருத்தம் தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. பவித்ரா வன்னியாரட்சிக்கு ஏன் மின்சார சபையின் பொறுப்பு வழங்கப்பட்டது? முடியுமாயின் இதனை தனியார் மயப்படுத்துமாறு அமைச்சர் சம்பிக்க ரணவக்க சரத் அமுனுகவிடம் சவால் விடுத்தார். தான் இருக்கும் வரை அதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை என அவர் கூறினார். அவ்வாறு கூறி 3 நாட்கள் செல்லவில்லை. காதை பிடித்து இழுத்து வெளியில் போட்டனர். சுசில் பிரேமஜயந்த என்பவர் யார்? கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அவர் தொடர்பில் வர்ணித்தார். ஜனாதிபதி சென்ற கூட்டங்களில் இரவு பகல் பாராது கட்சி சார்பில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். அவ்வாறு அனைத்தையும் செய்த சுசில் பிரேமஜயந்தவை வெளியில் இழுத்து போட்டனர். குற்ற பிரேரணையை முன்னெடுத்துச் சென்ற லக்ஷ்மண் யாப்பா, அனுர பிரதர்ஷன யாப்பா, பவித்ரா வன்னியாரட்சி ஆகியோருக்கு 2 அமைச்சரவை பதவிகளை வழங்கி மாதத்துக்கு 400 மில்லியன் ரூபாய் மக்களின் பணத்தை சூறையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பன யாருக்கு வழங்கப்பட்டுள்ளன? சொல்வதை செய்யும் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கூறுவதை செய்ய வேண்டும். அவர்கள் மீண்டும் பேசாத நல்ல குழந்தைகள். குற்ற பிரேரணையின் போது நிமிர்ந்து நின்ற குழந்தைகள் என சிலர் தெரிவு செய்யப்பட்டு பதவிகள் வழங்கப்பட்டன. மின்சார சபை என்பது ஊழல் மிகுந்த ஒரு நிறுவனமாகும். இதன் சுமையை மின்சார சபை ஊழியர்கள் மீது சுமத்தி இறுதியில் நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு தயங்கியவர்களை ஒருபுறம் தள்ளிவிட்டு புதியவர்களை நியமித்துள்ளனர். இதன் சுமையை மின்சார சபையின் ஊழியர்கள் மீது சுமத்தி இறுதியில் நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு தயங்கியவர்களை ஒருபுறம் தள்ளிவிட்டு புதியவர்களை நியமித்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இணையதளம் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவிக்கிறார். பெறுபேறுகளை பரீட்சைகள் திணைக்களத்தின் www.doenets.lk என்ற இணையதள முகவரியூடாக பெற்றுக்கொள்ள முடியும்.
பெறுபேறுகளை அந்தந்த பாடசாலைகளுக்கு நாளைய தினம் தபால் மூலம் அனுப்பி வைக்க உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களில் நிலவுகின்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவும் தற்போது இல்லை என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிடுகிறார். இதன் பொருட்டு தேவையான சட்ட நடைமுறைகள் இதுவரை அமலாக்கப்படாமையே அதற்கு காரணமாக அமைந்துள்ளது என அறிக்கை ஒன்றின் மூலம் தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களில் மக்கள் பிரதிநிதிகளின் வெற்றிடங்களை நிரப்புவதற்குரிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டளை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதனால் வெற்றிடங்களை நிரப்ப முடியாதுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. மக்கள் பிரதிநிதிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான இடைக்கால விதிமுறைகளை வர்த்தமானியில் வெளியிடுதல் அல்லது வேறு சட்ட செயற்பாடுகள் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் வரையில் வெற்றிடங்களை நிரப்ப முடியாது என தேர்தல்கள் செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை புதிய திருத்தங்களின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லை நிர்ணய பணிகள் பூர்த்தியடையும் வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ரீதியான சாத்தியம் காணப்படவில்லை என்றும் தேர்தல்கள் செயலகம் கூறியுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் மட்டக்களப்பில் உள்ள 8 பிரதேச சபைகளுக்காக இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்குள் வேட்புமனுக்கள் கோரப்படவிருந்ததாக தேர்தல்கள் செயலகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்கா நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார். முல்லைத்தீவு மல்லாவி இந்து கல்லூரியில் இந்த நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதன்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமையல் உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவினால் வழங்கப்பட்டன. இதேவேளை தேராங்கண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்களுக்கு இதன்போது பாதணிகளும் வழங்கப்பட்டன. புத்தளம் கட்பிட்டி கடற்பகுதியில் 42 டால்பின்கள் இறந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். டால்பின்கள் இறந்துள்ள காட்சிகளை மீனவர்கள் எமக்கு வழங்கினர். இது தொடர்பில் கடற்படையினரிடம் நாம் வினவினோம். இந்த விடயம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை என அவர்கள் எம்பசம் தெரிவித்தனர். கடற்றொழில் திணைக்களத்திடம் இது தொடர்பில் நாம் வினவிய போது டால்பின்கள் இறந்தமை தொடர்பான தகவல் தம்பசம் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டனர்.